விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வரும் 9ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிடக் கோரி கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை 2வது நாளாக இன்றைய நடைபெற்ற நிலையில் பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் தணிக்கை வாரியம் சார்பில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் வாதங்களானது முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதிபதியும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். குறிப்பாக அந்த ஜனநாயகம் படத்திற்கு எதிராக யார் புகார் அளித்தது என்ற அந்த கடிதமானது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்த தணிக்கை வாரிய குழுவில், அதாவது படத்தை பார்த்த 5 உறுப்பினர்களில் ஒருவரே தான் இந்த கடிதம் எழுதி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த விவரம் இன்றுதான் தங்களுக்கு தெரியும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. நீதிபதியை பொறுத்தவரை தன்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று மட்டும்தான் அந்த கடிதத்தில் இருக்கிறது. எனவே இந்த கடிதம் நிலைக்கத்தக்கதல்ல என்று தெரிவிக்கப்பட்டது. பட தயாரிப்பு நிறுவனம் நிலைக்கத்தக்கதல்ல என நீதிபதி குறிப்பிட்டார். பட தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்தவரை பெரும்பான்மை உறுப்பினரினுடைய ஆதரவு இல்லாத நிலையில்தான் மறு ஆய்வுக்கு அனுப்ப முடியும். பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஒரு முடிவை எடுத்த பின்னர் மறு ஆய்வுக்கு எவ்வாறு அனுப்ப முடியும் என்ற ஒரு கேள்வியையும் மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. தணிக்கை வாரியத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சட்டப்படிதான் அதாவது நாடாளுமன்றம் வகுத்து கொடுத்த சட்ட நடைமுறைகள் இருக்கின்றன, அதன்படிதான் தாங்கள் செல்ல முடியும். அதே போல தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கேள்வி எழுப்ப முடியாது. அவர்கள் விண்ணப்பித்து விட்டார்கள் என்பதற்காகவே தாங்கள் உரிய நேரத்தில் அனுமதி கொடுக்க முடியாது என்றும், அதே போல என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன அனைத்துமே தயாரிப்பு வாரிய நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் நாங்கள் நேர்மையுடனும் நியாயமாகவும் செயல்பட்டு இருப்பதாகவும் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு படத்தை மறு ஆய்வுக்கு, அதாவது தணிக்கை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற முடிவை தணிக்கை வாரியத்தினுடைய தலைவர் தான் மேற்கொள்ள முடியுமே தவிர அரசு எடுக்க முடியாது. இந்த விவகாரத்தில் அரசுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. பட தயாரிப்பு நிறுவனம் வாதம் முடிவடைந்த நிலையில் மீண்டும் தணிக்கை வாரியம் சார்பில் பல்வேறு வாதங்களானது முன்வைக்கப்பட்டன. இதனையடுத்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நாளைய தினத்திற்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அவரே ஒத்திவைத்த பொழுது நீதிபதி ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற செயல் என்பது ஆரோக்கியமானது அல்ல, இது போன்ற செயல் என்பது தயாரிப்பாளருக்கு தான் நட்டத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தை நீதிபதி தெரிவித்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார். மதியழகன், அதே மாதிரி ஜனநாயகன் யுஏ சான்றிதழ் கோரிய வழக்கில் ஜனவரி 9ஆம் தேதி காலைக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள். அதாவது நீதிபதி முதலில் நாளைய தினமே இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் மீண்டும் வாதங்களானது முன்வைக்கப்பட்ட நிலையில் நாளைய தினம் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. இன்றைய தினம் 7ஆம் தேதி தான் ஆகிறது, ஜனவரி 7. நாளை காலை தீர்ப்பு வழங்கப்படும் பட்சத்தில் கூட 9ஆம் தேதி வரை வெளியீட்டிற்கு ஒரு நாளைக்கு நேர அவகாசம் இருக்கிறது. எனவே நாளைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் நாளைய தினம் 8ஆம் தேதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. 9ஆம் தேதி தான் படத்தை வெளியிடுவதற்கு திட்டம் இடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாளைக்கு முன்பாக, அதாவது நாளைய தினமே இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து 2வது நாளாக இந்த வழக்கினுடைய விசாரணை இன்று நடைபெற்றது. அதாவது ஒரு வழக்கு என்பது முறையாக தாக்கல் செய்யப்பட்டு அது எண்ணிடும் நடைமுறைகள் எல்லாம் முடிந்து அது விசாரணைக்கு எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு 3-4 நாட்கள் ஆகும். ஆனால் இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நேற்று காலை இது போன்ற ஒரு கோரிக்கையுடன் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அதனை பிற்பகலில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நேற்று காலை ஒரு முறையீடானது வைக்கப்பட்டது. அந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நேற்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். நேற்று பிற்பகல் சுமார் 1 மணி நேரம் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றன. அதனை தொடர்ந்து அந்த புகார் கடிதத்தை தாக்கல் செய்வதற்கு வழக்கு இன்று ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்று 3:30 மணி அளவில் வாதம் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட 3:15 மணி அளவிலேயே வாதங்கள் தொடங்கி கிட்டத்தட்ட 4:45 மணி வரை கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் இந்த வழக்கினுடைய வாத பிரதிவாதங்கள் இன்றைய தினம் நடைபெற்று இருக்கிறது. 2 தரப்பிலும் விரிவான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. நீதிபதியும் சில கேள்விகளை எழுப்பினார். அவருக்கு எழுந்த சந்தேகங்களையும் நீதிபதி கேட்டுக்கொண்டு இந்த நிலையில் தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டு நாளைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அதாவது நாளைய மறுதினம் தான் இந்த
படம் ஜனநாயகன் படம் வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை 8ஆம் தேதி நாளைய தினமே இந்த வழக்கில் தீர்ப்பானது வெளியாக இருக்கிறது. மதியழகன், அதே மாதிரி தணிக்கை வாரியத்தின் அதிகாரத்தை கேள்வி கேட்க முடியாது என சென்சார் போர்டு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. சென்சார் போர்டோட வாதங்கள் குறித்தான முழு விவரங்கள். மத்திய தணிக்கை வாரியம் தரப்பில் மத்திய அரசினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அவரினுடைய வாதம் என்பது டிசம்பர் 18ஆம் தேதி இவர்கள் தணிக்கை சான்றிதழ் கோரி விண்ணப்பித்தார்கள். 22ஆம் தேதி நாங்கள் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதினோம். அதில் இன்னென்ன காட்சிகளை நீக்கினால் UA சான்றிதழ், அதாவது 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் வரை, அதாவது மேற்பட்டவர்கள் வரை பார்க்கலாம் என்ற கட்டுப்பாட்டுடன் கூடிய UA சான்றிதழ் வழங்கப்படும் என்று தாங்கள் கூறினோம். ஆனால் அதற்கு பின்புதான் எங்களுக்கு 29ஆம் தேதி ஒரு புகார் கடிதம் வந்தது. அதில் தமது பரிசீலனைகள் பரிசீலிக்கப்படவில்லை, தமது கருத்துக்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த கடிதம் உடனடியாக, அதாவது நேரடியாக தணிக்கை வாரிய மண்டல அதிகாரிக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அது மத்திய தணிக்கை வாரியத்தினுடைய தலைவருக்கு அனுப்பப்பட்டது. உடனேதான் ஜனநாயகன் படத்திற்கு அந்த சான்றிதழ் வழங்கும் நடைமுறை நிறுத்தி வைக்கப்படுவதாக முடிவெடுக்கப்பட்டு உடனடியாக இந்த தகவலும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை 5ஆம் தேதி தெரிவித்து விட்டோம். எப்பொழுது இந்த மறு ஆய்வு நடத்தப்படும், அதற்கான நேரம், தேதி என அனைத்துமே பின்னர் தெரிவிக்கப்படும் என்று நாங்கள் அதாவது பட நிறுவனத்திற்கு குறிப்பிட்டு விட்டோம். அதே போல இவர்கள் 18ஆம் தேதியே சான்றிதழ் கோரி விண்ணப்பித்தார்கள் என்பதற்காக நாங்கள் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்க முடியாது. எங்களுக்கென்று நடைமுறைகள் இருக்கின்றன, அந்த நடைமுறைகளைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதே போல சான்றிதழ் வழங்குவதற்கென்று டைம்லைன், அதாவது கால அட்டவணை இருக்கின்றது. எந்தெந்த நடைமுறைகளுக்கு எவ்வளவு காலமாகும், இந்த கால அட்டவணை, அதாவது டைம்லைனை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதே போல சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பாகவே அவர்கள் நீதிமன்றத்தை நாட முடியாது. சான்றிதழ் வழங்கிய பின்னர் வேண்டுமானால் அதனை எதிர்த்து அவர்கள் நீதிமன்றத்தை நாடலாமே ஒழிய சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பாகவே அவர்கள் நீதிமன்றத்தை நாட முடியாது. அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு எங்களுக்கு என்று அதிகாரங்கள் இருக்கின்றன, அந்த அதிகாரத்தை அவர்கள் கேள்வி கேட்க முடியாது. அதே போல குறிப்பிட்ட காலத்திற்குள் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தங்களை நிர்பந்திக்க முடியாது என்றும் தணிக்கை வாரியம் சார்பில் குறிப்பிட்டு இருக்கிறது. எங்களுக்குரிய நடைமுறைகள் இருக்கின்றன, அவை அனைத்தையும் நாங்கள் பின்பற்றிதான் ஆக வேண்டும். இந்த நடைமுறைகள் அனைத்துமே பட தயாரிப்பு நிறுவனத்திற்கும் தெரியும். ஆனால் அவர்கள் இல்லாததை எல்லாம் தற்பொழுது சொல்வதாகவும், இந்த விவகாரத்தில் நாங்கள் முழுமையான வெளிப்படைத்தன்மையோடும் நேர்மையோடும் தாங்கள் செயல்படுகிறோம், இதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை என்றும் மத்திய தணிக்கை வாரியம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதே வேளையில் தங்கள் இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, அதனை அவர்கள் கேள்வி கேட்க முடியாது, தங்களை நிர்பந்திக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல ஒரு படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவது என்பது அந்த தணிக்கை வாரியத்தினுடைய தலைவருடைய முடிவு, அவர்தான் அந்த முடிவை எடுக்க முடியும். அதாவது உங்களுக்கு இந்த சில காட்சிகளை நீக்கினால் UA சான்றிதழ் வழங்குவதாக நாங்கள் 22ஆம் தேதி கூறியது உண்மைதான். அவ்வாறு கூறிவிட்டதாலேயே படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது என்று கூற முடியாது. அவ்வாறு நாங்கள் கூறினாலும் கூட படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அந்த மறு ஆய்வுக்கு உட்படுத்தும் முடிவை தணிக்கை வாரிய தலைவர் தான் எடுப்பார். அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறதே தவிர மத்திய அரசுக்கு இதில் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. முழுக்க இது தணிக்கை வாரியத்தினுடைய அதிகாரம் மட்டும்தான். இதில் மத்திய அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்றும் மத்திய தணிக்கை வாரியம் ஒரு கருத்தை ஆழமாக தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் தான் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் ஒரு முக்கியமான கருத்து தான், இதில் கேள்வி கேட்க முடியாது, எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு எங்களுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை கேள்வி கேட்க முடியாது. அந்த சட்டத்தையும் தங்களது அதிகாரத்தையும் தாங்கள் நியாயமான முறையிலேயே பின்பற்றி வருவதாகவும் மத்திய தணிக்கை வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது.